ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். 2027 ஏ லெவல் ஐசிடி எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கான மெசேஜ் தான் இது. என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 2026க்கு ப்ராஜெக்ட் கிளாஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ஸோ 2 இயர்ஸ் சிலபஸ 2 மந்த்ஸ்ல முடிச்சு குடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் சேனல்ல டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2027க்கும் இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இந்த மந்த் டேட்டாபேஸ் கம்ப்ளீட் பண்றோம். ஸோ டேட்டாபேஸ் ஆல்ரெடி 75% முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மந்த். சரிதானே? ஸோ ஒரு மந்த்துக்கு ஒரு யூனிட் படி நெக்ஸ்ட் மந்த் புரோகிராமிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த புரோகிராமிங் யூனிட் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சாதாரணமா ஏ லெவல் ஐசிடி பேப்பருக்குள்ள 20ல இருந்து 25 மார்க்ஸுக்கான கேள்விகள் வரக்கூடிய ஒரு பாடம் யூனிட் தான் இது. சரிதானே? ஸோ அந்த யூனிட்ட நாங்க நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றோம். ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. இதுல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஃப்ரம் த பேசிக்ஸ், அதாவது புரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து எப்படி ஒரு புரோகிராமிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஒரு புரோகிராமிங் எப்படி வொர்க் ஆகுது, அதுல அல்கோரிதம் என்ன, எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மெயினா ஃப்ளோ சார்ட்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, பைத்தான் எப்படி கேள்விகள் வந்திருக்கு, எப்படி வரப்போகுது, எப்படி ஒரு கேள்விய அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரிதானே? ஸோ இதுவரைக்கும் யாராச்சும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இத தான் நான் சொல்லணும்னு நெனச்ச விஷயம். இதுவரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல சந்திப்போம். பாய்.